அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த நண்பர்கள் சிலர் காரில் அருப்புக்கோட்டையில் நடைபெறும் பொருட்காட்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் விளாத்திக்குளம் திரும்பியுள்ளனர். இந்த காரை விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த ஜெயபாலகிருஷ்ணன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாழ்வாங்கி விலக்கு பகுதியில் சென்றபோது திடீரென காரின் முன் பகுதியிலிருந்து கரும்புகை வந்துள்ளது. இதனால் காரில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியுள்ளனர். அப்போது கார் மளமளவென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக கழகம் சார்பில் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், திராவிட கழக தலைமை பேச்சாளர் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய திராவிட கழக பேச்சாளர் வழக்கறிஞர் அருள்மொழி, சனாதன பாஜகவை மசூதி, தேவாலயங்கள், கோயில்கள், மாட்டிறைச்சி உண்ணுபவர்கள், விற்பனை செய்பவர்களை அழிக்க அழைப்பதாக தெரிவித்தார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே 10ஆம் வகுப்பு படித்து வரும் 16 வயது சிறுமி ஒருவர் உடல்நலம் குறைவால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி 1.5 மாத கர்ப்பிணியாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் அறிந்த மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராதாபாய் மற்றும் மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பாக்கம் கீழ்த்தெருவைச் சேர்ந்த களியபெருமாள் மகன் குட்டி என்கிற சுதாகர் என்பவர் சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்புணர்வு செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் இளைஞரை கைது செய்து நாகை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வேட்பாளர்களின் சின்னம் மற்றும் பெயர் பொருத்தும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் 1743 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வேட்பாளர்கள் சின்னம் மற்றும் பெயர் பொருத்தும் பணி நடைபெற்றது. அந்த வகையில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதியில் 638 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 319 கட்டுப்பாட்டு கருவிகள், 345 வாக்குப்பதிவு சரிபார்க்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இதில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு வேட்பாளர்களின் சின்னம் மற்றும் பெயர் பொருத்தும் பணியை மயிலாடுதுறை கோட்டாட்சியரும் சட்டப்பேரவை தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான யுரேகா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையின் கும்பக்கரை அருவிக்கு மேல் உள்ள கும்பக்கரை வனப்பகுதியில் 5வது நாளாக தொடர்ந்து காட்டு தீ பற்றி எரிகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தேவதானப்பட்டி வனச்சரக பகுதியான கும்பக்கரை அருவிக்கு மேல் உள்ள வண்ணாத்திப்பாறை வனப்பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக காட்டு தீ பற்றி எரிய துவங்கியது. அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு முடியாததால் 5வது நாளாக தொடர்ந்து எரிந்து வருகிறது. மேலும் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீ தடுப்பு காவலர்கள் 30க்கும் மேற்பட்டோர் போராடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.